நான் பார்க்கும்போது ஒரு 40 பேர் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இது. அப்பா எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி நல்ல பழைய அரைச்ச கதை. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் பழைய கதையா புது கதையா? இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க, லைக் பண்றங்க, ஷேர் பண்றங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் நடிகர் ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், காளி வெங்கட், மஞ்சு வாரியர் மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்துல கதைன்னு சொன்னா பழைய கதை தான். இந்த கதையை வந்து ஆஹா ஓஹோ சூப்பர் ஆவோலாம் சொல்ல முடியாது. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா வந்த கதை. கேப்டன் விஜயகாந்த், சரத்குமார், அர்ஜுன், இது மாதிரி ஒரு திரைப்படத்துலலாம் நிறைய தமிழ் படத்துல அவங்க நிறைய இந்த மாதிரி கதை நடிச்சிட்டாங்க. நம்ம நிறைய இதுலையும் பார்த்துருக்கோம். ஹாலிவுட்ல நிறைய இது மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். ஆந்திராலையும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பார்த்துருக்கோம். ஸோ அந்த பழைய கதையே நமக்கு எந்த அளவுக்கு வந்து புதுசாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி ஸ்க்ரீனில் எப்படி திரைக்கதையில் புதுசாக வந்து எப்படி கொடுக்க முடியுமோன்னு கோடிக்கணக்கான செலவு பண்ணி இந்த பழைய கதையை புதுசாக நமக்கு வந்து கோடிக்கணக்கான செலவு பண்ணி இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி படத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னால் யூபிஐ வெப்பன் கன், அது ஒரு டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டிவைஸ் வந்து ரஷ்யாவில் ஒரு இடத்துல தோன்றாங்க. அந்த ரஷ்யாவில் இடத்துல தோணும் போது அந்த டிவைஸை எப்படியாவது பாகிஸ்தானுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு மாற்றுறாங்க. பாகிஸ்தான் மாற்றத்துக்குள்ள அந்த டிவைஸை வந்து எப்படியாவது வந்து எதிரிங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிவைஸை வந்து அதாவது அந்த டிவைஸை பயன்படுத்தணும். அந்த டிவைஸை வந்து கிட்டத்தட்ட அந்த யூபிஐ வெப்பன் வந்து ஒரு தடவை வந்து அந்த ஒரு தடவை நம்ம கன்னை யூஸ் பண்ணா கோடிக்கணக்கான மக்கள் வந்து சதறி சாவாங்க. அப்படிப்பட்ட வெப்பன் தான் அது, அந்த டிவைஸ். அந்த டிவைஸ் வந்து யார் கைக்கு போகக்கூடாதோ அவங்க கைக்கு போகுது. இதுக்கப்புறம் அந்த டிவைஸ் அந்த யார் கைக்கு போனதை வந்து கை பத்தினாங்களா இல்லையா, அந்த டிவைஸ் வந்து வெடிஞ்சுதா இல்லையா, கோடிக்கணக்கான மக்கள் செத்தாங்களா இல்லையா தான் இந்த திரைப்படத்தோட முழு திரைப்படமும் இதுதான். இந்த திரைப்படத்தில் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் சம்மந்தப்பட்ட கதை தான் இந்த திரைப்படம். ஷார்ட்டா சொல்லணும்னா அதுதான். இந்த திரைப்படத்தில் வந்து ஆர்யாவோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆர்யா எப்படி இருக்காருன்னா, நம்ம அர்னால்டு இருப்பாரு, அர்னால்டு நடிகர், அவரை மாதிரியே கிட்டத்தட்ட பாடி பிரமாதமா ஃபிட்னஸ் ஆகி வச்சிருக்காரு. அவரை பார்த்தாவே பயப்படுற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் திரைப்படத்தில் நடிப்பு வந்து அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காரு. முந்தைய திரைப்படத்தில் எப்படி ஆர்யா ஈஸ்வரா நடிப்பாரோ அப்படிதான் நடிச்சிருக்காரு. புதுசாலாம் வந்து ஆர்யா வந்து நடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிலாம் பண்ணலை. ஆனால் அதுக்கு பதில் ஆர்யாவை விட நடிப்பு யாருன்னா கௌதம் கார்த்திக். ஏன்னா கௌதம் கார்த்திகை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு சொல்லும்படியான நடிப்பு ஒன்றும் இருக்காது. ஏதாவது ஒரு 1-2 திரைப்படத்தில் ஒரு கௌதம் கார்த்திக் நல்லா நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த திரைப்படத்தில் கௌதம் கார்த்திக் தான் நடிச்சாரா அப்படின்னு வந்து நேம் சொல்ற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அந்த அமரன் சக்கரவர்த்தின்னு ஒரு கதாபாத்திரத்துல ரொம்ப அழகா நல்லா நமக்கு வந்து ஸ்கிரீன்ல அழகா ப்ரெசென்ட் பண்ணிக்க நல்லாவே இருக்கு. அதே மாதிரி மஞ்சு வாரியர், கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 40க்கு மேலே ஏஜ் ஆயிடுச்சு. அவங்க போடுற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்றதுன்னா விஜய் சாந்தியை பார்த்த மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. காளி வெங்கட் அவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த போர்ஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக ஸ்கிரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்காரு. இன்னும் எத்தனையோ கதாநாயகி ஆகட்டும், எல்லாருமே பேக்ரவுண்ட் பிசி ஆகட்டும். இந்த படத்தில் வந்து மெயின் ப்ளஸ்ன்னு சொல்கிறான் சினிமா ஃபோட்டோகிராஃபர் தான் இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ளஸ், ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபைட் மாஸ்டர் ஸ்டண்ட் சிவா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஃபைட் மாஸ்டர்ஸ் இல்லைன்னா இந்த படத்தில் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படத்தோட மெயின் ஃபைட்டிங், மேக்கிங், பேக்வர்ட் பிஜிஎம்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் சீன், ஸ்டென்ட்டு மேக்கிங் எதுவுமே எல்லாம் திரைப்படம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கதாநாயகி இந்த படத்துல என்னன்னா காமெடி இல்லை, ரொமான்டிக் இல்லை, சாங்ஸ்ன்னு சொன்னா ஒரு 2 சாங்ஸ் தான். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்கும்போது ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்காங்கன்னா
அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து ஆல்ரெடி நல்ல பழைய அரைச்ச கதை, பழைய அரைச்ச மாவு. அந்த அரைச்ச மாவை வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்க்ரீனில் வந்து புதுசாக எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் 2K கிட்ஸ் இருக்கிறவங்களாம் பிடிக்கிற மாதிரி புது மாவாக கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம சொல்ல முடியும். நல்லா இருக்கு. மற்றபடி எல்லாருமே கௌதம் கார்த்திகோட நடிப்பு உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கு. அதே மாதிரி சரத்குமார் மிஸ்டர் எக்ஸ் யாரு? மிஸ்டர் எக்ஸ் யாரு? சரத்குமார் யாரு? ஏன்னா இந்த கன்னை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சரத்குமார் தான் வந்து இந்த யூபிஎன் கன் டிவைஸை வந்து சரத்குமார் தான் வந்து மறைச்சு வைக்கிறாரு. அவர் சரத்குமார் ஏன் மறைச்சு வச்சாரு, எதுக்காக மறைச்சு வச்சாரு, சரத்குமார் நல்லவரா கெட்டவரா, அந்த ராணா கதாபாத்திரம் யாரு? அந்த படத்துல வந்து ரொம்பவே அதான் தான் சொன்னேன், ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லிங் படம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் திரைப்படம் வந்து ஃபுல்லாகவே நோக்கி கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் திரைப்படம் நல்லாவே ஓடி இருக்கும். துரைந்தர் 2 வந்து பார்த்தீங்களா, பார்ட் 2, அந்த திரைப்படம் வந்து வராமல் இருந்திருந்தா இந்த திரைப்படத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படத்துலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லிங் படம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து அதனால வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு தெரியாது. பார்த்த ஆடியன்ஸுக்கு எல்லாம் இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, சரத்குமார் நடிப்பு நல்லா இருக்கு, இவங்கெல்லாம் வந்து சொன்னால் மட்டும் பார்த்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து பிக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா நான் பார்க்கும்போது தேட்டரில் இந்த படம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்த திரைப்படம் நான் பார்க்கும்போது ஒரு 40 பேர் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இது. நல்ல திரைப்படம் தான். ஏதாவது தமிழ் படம் ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்க திரைப்படத்துக்கு நம்ம தமிழர்களை பார்த்து தமிழருங்க ஆதரவு தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் வாதம் அப்படின்னு நம்ம சொல்லி கை தட்டுறோம். ஏன்னா ஹாலிவுட்காரங்க நம்ம கை தட்டுறதையோ தமிழருங்க வந்து ஹாலிவுட்காரங்க பார்க்க போகிறாங்க, ஹாலிவுட்காரங்க நம்ம தமிழ்நாடுல மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கைத்தட்டி என்ன போச்சுடும். ஸோ நம்ம ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம தமிழருங்க எடுத்திருக்காங்களா, நம்ம தமிழருங்க நடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி திரைப்படத்தை நம்ம கைத்தட்டி ரசித்து ஆதரவு கொடுத்தா ஒரு தமிழ் படத்துக்கு ஒரு தமிழர் ஆதரவு கொடுக்குற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தை ஹாலிவுட் படத்தை பார்த்து கைத்தட்டதை விட ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக எடுத்த ஒரு நல்ல தமிழ் திரைப்படத்தை பார்த்து கைத்தட்டுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நடிச்ச திரைப்படம், இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் மனு ஆனந்த். இந்த திரைப்படத்தோட வந்து பார்ட் 2க்கு உண்டான ரீடு எல்லாமே விட்டுருக்காங்க. பார்ட் 2க்கு உண்டான அந்த இது எப்படி வந்தது சொல்லி அப்படியே காட்டியிருக்காங்க. என்ன படம் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது என்னென்னா, எனக்கு இந்த படத்தோட பார்க்கும்போது என்ன ஃபீலிங் வந்ததுன்னா, கிளைமேக்ஸ் அழகாக முடிஞ்சுது. அந்த கிளைமேக்ஸ் அழகாக முடிஞ்ச உடனே அந்த திரைப்படத்தை அந்த கிளைமேக்ஸோடு விட்டுட்டு இருக்கணும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு இன்னும் நமக்கு கண்டினியூஷன் ஆச்சு பாருங்க கதை. அதுதான் நம்மளுக்கு அந்த இடத்துல நமக்கு சரியான முறையில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஃபீலிங் இது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலிங் கொடுத்தது எனக்கு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் அப்படி தான். யாரும் சொன்னாலும் இந்த திரைப்படம் ஒரு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலான திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான ஆவரேஜான திரைப்படம்.